ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்று பாகம் 14 தங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று எடுத்துக்கொண்ட தலைப்பு இதுவே சரியான தருணம். வள்ளல் பெருமான் இறைவனை பார்த்து இதுவே சரியான தருணம், எனக்கு இப்போதே இன்றைக்கே அருஜோதியை அறிவித்து விடவும் என்று வேண்டுகின்றார். உயிர்களின் வாழ்க்கை நிலையாமையை நினைத்து பார்க்கின்றார். ஏனென்றால் பூமியில் உயிர்கள் வாழ்வது நிச்சயமில்லை. நல்ல உடல்நிலையை பெற்றவர்கள் கூட திடீரென ஒரு கணத்தில் இறந்து விடுவதை தினம் தினம் பார்த்து கொண்டிருக்கிறோம். மேலும் தினமும் நாம் ஆயுளில் ஒவ்வொரு நாளை இழந்து கடந்து சென்று கொண்டுள்ளோம். நேற்று வாழ்ந்தவர் இன்று இல்லை என்ற பெருமை உடைத்து இவ்வுலகம் என்கிறார் வள்ளுவர். நேரு நல் உளன் ஒருவன் இன்று இல்லை என்னும் பெருமை உடைத்த இவ்வுலகு என்று திருக்குறளில் கூறுகிறார். மரணம் பஞ்சபூதங்கள் செயலால் வரலாம், பிணி மூப்பு இவைகளினால் வரலாம், விபத்தினால் வரலாம், மற்றவர்கள் புரியும் கொடும் செயல்களினால் வரலாம், இயற்கை நிகழ்த்தும் பூகம்பம், நிலநடுக்கம், புயல், பெருமழை மற்றும் போக்குவரத்து வாகன விபத்துக்கள், விஷ ஜந்துக்கள் முதலியவைகளால் மரணம் எச்சமயமும் வரும் என்று யாராலும் சொல்ல முடியாது. ஆகவே இம்மனித பிறவியை நழுவிவிட்டால் எப்பிறவி அடுத்து நமக்கு வாய்க்குமோ தெரியாது. இப்படி இருக்க இன்னும் காலம் கடத்துவது ஏன் என்று வள்ளல் பெருமான் வினவுகின்றார். காலம் கடந்த கடவுளை காணற்கு காலம் கருதுவேன் நெஞ்சே காலம் கருதுவதேன் என்று திருவருட்பாவில் வேதனைப்படுகின்றார். நாம் இதிலிருந்து விடுபட சாதிக்க வேண்டும். உலகியல் அல்லது அருளியல் எதுவானாலும் சாதனை இல்லாமல் எதையும் சாதிக்க முடியாது. சன்மார்க்க சாதனை என்பது சத்விச்சாரம், பரோபகாரம் என்ற இரண்டு மட்டும்தான். ஆற்று வெள்ளம் வருவதன் முன் அணை போட வேண்டும். மரணம் வருவதற்கு முன் அதை தவிர்க்கும் வழியை அறிந்து மரணம் வராமல் தடுக்க வேண்டும். இதை தடுக்க சன்மார்க்க சங்கத்தவர்களை தவிர வேறு எவராலும் தடுக்க இயலாது என்கிறார் வள்ளலார். என் மார்க்கம் இறப்பொழிக்கும் சன்மார்க்கம், என்னோடு சேர்ந்திடுமின் இறைவனை தடுத்திடலாம், இவைகளை தடுத்திடலாம் என்கிறார் வள்ளலார். ஒருவர் சன்மார்க்கியாக ஒரே தகுதி தயை ஒன்றுதான். தயை உடையவர்கள் எல்லோரும் சன்மார்க்க சங்கத்தை சார்ந்தவர்களே. அன்பின் வழியது உயிர்நிலை, அன்பில்லாதவர்கள் யாரும் இல்லை. ஆனால் அளவில் வேறுபடுகிறது. அன்பை பெருக்கினால் நமது அருமையான ஆறுயிரை காப்பாற்றுவோம் என்கிறார் தாயுமான சுவாமிகள். நாம் காலம் உள்ளபோதை விரைந்து அறிந்து அடைய வேண்டும். இரவாத வரம் பெற அருப்பெருஞ்சோதி ஆண்டவரையும் வள்ளலாரையும் நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து கசிந்துருகி வணங்குவோம், அருளை பெறுவோம். எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. வள்ளலார் இறைவனை அடைய ஜீவகாருண்யம் ஒன்றே மேலான நிலையை அடையக்கூடும். ஆகவே ஜீவகாருண்யத்தை கடைபிடியுங்கள். ஜீவகாருண்யத்துக்கு எல்லை இல்லை. வள்ளலார் கூறியவை நாம் கருத்தில் கொண்டு வாழ்ந்தால் இப்பிறவி என்னும் பெருங்கடலை நீந்தி அடையலாம் என்று கூறிக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.